இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு பார்க்கலாம். நாட்டுக்கோழி 1 கிலோ வாங்கி தோலை நீக்கியாச்சு. தோலை நீக்கிய நாட்டுக்கோழி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 மூடி தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 9 பச்சை மிளகா. காரமாக இருக்குது இந்த பச்சை மிளகா. காரத்துக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகா போடுங்க. இந்த பச்சை மிளகா இஞ்சியோட காரம் தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு. அதனால் நான் 9 பச்சை மிளகா, ஒரு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க, சிம்பிளாக இருக்குது இந்த சிக்கன் குழம்பு. சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு, ரைஸுக்கும் வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் அந்த பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம், அந்த பச்சை மிளகாவை போட்டு ஒரு 3/4 பதத்துக்கு ஓட்டி எடுத்துக்கலாம். 1-2 ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 மட்டும் அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து 2 குழிக்கரண்டி ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய், ஏதோ ஒரு பிராண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னே இந்த வெங்காயத்தை பச்சை மிளகாயை அரைச்சி வச்சதை போட்டுங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வணங்கிடணும். இது வெங்காயம் வணங்கிறதுக்குள்ளே வாங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் அதுக்குள்ளே வணங்கிடுச்சு பாருங்க. அந்த வெங்காய பச்சை வாசனை போன பிறகு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே அதுக்குள்ளே போட்டுருணும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா அப்படி எண்ணெய் திரிஞ்சு வரணும். எண்ணெய் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை வந்து சிக்கனை வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி. நாட்டுக்கோழி சிக்கன் தான், அந்த தோலை நீக்கினங்காட்டி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் இந்த கிரேவிலேயே கொஞ்சம் குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த சாரெல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கும். ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கோங்க.
சிக்கன் 5 நிமிஷம் குக்காருக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய். தேங்காயை இப்படி அரைச்சா போதும். இந்த பொரியலுக்கு போடுற மாதிரி அரைச்சா போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த கிரேவிக்கு. எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம். நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்ல திக்னஸ் வேணும்னா இந்த தேங்காய் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு தேன் மாதிரி அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இப்படி அரைச்சி போடுறேன் இன்றைக்கி. இந்த கிரேவிக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் வச்சு சிம்மில் வச்சு சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு இங்கே பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்னு. அரைச்சி வச்ச அந்த தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காயை போட்டு நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சிக்கன் 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். எனக்கு 1 டம்ளர் தண்ணி போதும்னு நினைக்கிறேன். இந்த சிக்கன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டயத்துலேயே கொஞ்சம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா போட்டுக்கோங்க. இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவி ரெடி. சிக்கன் கிரேவி ரெடி. பாருங்கள் 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்ல இந்த குழம்பு இட்லி, தோசைக்கு, ரைஸு, சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். இந்த கிரேவி சிக்கன் குழம்பு கலரி தந்துடவே எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக பஞ்சு போல் சாஃப்டாக வேணும். நீங்களும் வச்சு செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இருங்க நான் இட்லி போட்டுட்டு அதை ஊற்றி காமிக்கிறேன். இட்லி எடுத்தாச்சு. சூடான இட்லி. அதுக்கு நல்லா இந்த கிரேவி சிக்கன் கிரேவி நல்லா ஊற்றி இப்போவே எச்சா ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியாகவும் எடுத்துக்கலாம், குழம்பாகவும் எடுத்துக்கலாம். சூப்பர். காலையிலேயே நல்ல மழை பெய்யுது. அதுக்கு சூப்பராக இருக்குது காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. ஓகே, பாய்.